அவளை வர சொல்லிட்டு இந்த ரோகிணி எங்க ஆளையே காணோம். கௌதம், வந்துட்டியா? உன்னை ஆளை காணும் வரலையோன்னு நினைச்சேன். என்னம்மா என் முன்னாள் காதலியே, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, அந்த சந்தோஷமே முகத்துல காணுமே. கௌதம், தயவு செஞ்சு என்ன நிம்மதியா வாழ விடு கௌதம். என்னையும் என் புருஷனையும் இப்படி பிரிச்சு கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது கௌதம்? என்ன ஏன் இப்படி கொடுமைப்படுத்துற? ஏன் கொடுமைப்படுத்துற கௌதம்? நீ இப்ப இப்படி அழுகுற தெரியுமா? இத பாக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுக்காக தான் உன்னை கொடுமைப்படுத்துறேன். என்ன விட்டுடு கௌதம். என் புருஷன் மனசுல விஷத்தை விதைக்காத கௌதம். அவர் என்ன சந்தேகப்பட்டு தப்பா நினைக்கிற மாதிரி எதுவும் பண்ணாத கௌதம். இதோட நிறுத்திடு கௌதம், பிளீஸ் கௌதம். போதும் எல்லாமே, பிளீஸ். போதுமா? இப்பதான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்க, அதுக்குள்ள போசனா எப்படி? இன்னும் நீ அழ வேண்டியது எவ்வளவா இருக்கு. சரி பட்டா, பை. கௌதம், கௌதம் ப்ளீஸ் சொல்றது கேளு. என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்ன மாதிரி நானும் புதுசா கல்யாணம் ஆனவன் தான். உனக்கும் உன் புருஷனுக்கும் நடுவுல சண்டை சச்சரவா இருக்கிறதுனால நானும் என் பொண்டாட்டியும் உங்களை மாதிரி இருப்பேன்னு நினைச்சியா? நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா ஹாப்பியா லைஃபை ஒவ்வொரு செகண்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கூட நானும் என் ஒய்ஃபும் வெளியில ஜாலியா லாங் டிரைவ் போலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். சரி நீ கூப்பிட்டியே, என்னதான் இருந்தாலும் எக்ஸ் லவர் ஆச்சே, சரி பார்த்துட்டு போலான்னு வந்தா சும்மா ஒப்பாரி வச்சு சீனை போட்டுக்கிட்டு இருக்க. உன்னை பார்க்கவே எனக்கு காண்டாவுது. தயவு செஞ்சு போயிடு. கௌதம், கௌதம் சொன்னா கேளு கௌதம். சொன்னா கேட்க மாட்டியா? டேய் நில்றா. யவாவா ஓஹோ, போன்ல நான் உன்கிட்ட என்ன அடிக்க ஏதாவது ஆள் செட் பண்ணியான்னு கேட்டது கரெக்ட் தான் போலயே. நீ அடிக்க கூட்டு வந்த ஆளு இவங்க தானா? வெரி குட், வெரி குட். என்ன அடியால் மேடம், கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம வாடா போடான்னு பேசுறீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ரோஹிணி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான். ரோஹிணி எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஐயோ பயமா இருக்கு. என்ன எதுவும் பண்றதுக்கு அடியால் மேடம், யாராவது காப்பாத்துங்க. டேய் டேய், ரொம்ப கிண்டல் பண்ணாத. உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சேன், அதனாலதான் வேல்வெளிக்கு சம்பந்தம் பேசினேன். நீ இவ்ளோ கேடுகிட்ட அயோக்கியனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க நினைச்சு பார்க்காது என்னோட தப்பு இல்லையா மேடம்? வேணாம் கௌதம், நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்பவே எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்பா போட்டுரு, அதான் உனக்கு நல்லது. நாத்தனாருக்காக நியாயம் கேட்டு வந்த அண்ணியார். எப்படி டைட்டில் சூப்பரா இருக்குல்ல? நாளைக்கு எல்லா பேப்பர்லயும் தலைப்பு செய்தியா கொடுத்துடலாமா?